வறுமையால் தனது குடும்பம் உணவுக்கு வழியின்றி ரேஷன் அரிசியை நம்பியே வாழ்ந்து வந்தோம் என்று வறுமையின் வலிகளை கிரிக்கெட் வீரர் நடராஜன் பகிர்ந்துள்ளார். சேலம் அரையனூர் பகுதியில் நடைபெற்ற தடகள போட்டியில் கிரிக்கெட் வீரர் நடராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். அப்போது பேசிய கிரிக்கெட் வீரர் நடராஜன் வறுமையால் தனது குடும்பம் உணவுக்கு வழியின்றி ரேஷன் அரிசியை நம்பியே வாழ்ந்து வந்ததாக தெரிவித்தார். தன்னிடம் பள்ளிக்கு செல்ல நல்ல ஆடை கூட இருந்தது இல்லை என்று வறுமையின் வலிகளை பகிர்ந்து கொண்டார். 10க்கு 10 மண் தர வீட்டில் வாழ்ந்த பையன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரேஷன் அரிசி சாப்பாடை மட்டும்தான் சாப்பிட்ருக்கோம். ஒரு நல்ல ட்ரெஸ் போட முடியாமல் ஸ்கூலுக்கு நிறையா வாட்டி கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு போயிருக்கேன். காலையில் சாப்பிடாம மத்தியானம் சத்துணவு அதில் சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையிலேருந்து ஒரு இவ்வளோ பெரிய தூரத்துக்கு என்னால் வர முடியும்னா, உங்களுக்கு இவ்வளோ வசதிகள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து உங்களுக்கு இவ்வளோ வழிகாட்டியாக எல்லா இடத்துலையும் ஒருத்தர் இருக்கிறப்போ உங்களால் ஏன் சாதிக்க முடியாது? உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும்.